என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் வந்து இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 31st மேப் பார்க்க போகிறோம். 31st மேப் என்ன அப்படின்னா இந்தியாவில் உள்ள முக்கியமான தோட்டப்பயிர். இந்தியாவில் என்னென்ன முக்கியமான தோட்டப்பயிர் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் முக்கியமான பயிர்கள் அப்படின்னா உணவு பயிர், வாணிப பயிர், தோட்டப்பயிர், தோட்டக்கலை பயிர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஆல்ரெடி 2 முடிச்சாச்சு. இப்போ தோட்டப்பயிர் தான் பார்க்க போகிறோம். தோட்டப்பயிர்னா வேற எதுவுமே இல்லை, தேயிலை, காஃபி, ரப்பர், நறுமண பொருட்கள். அந்த 4 தான் வரும். என்னென்ன வரும்? தேயிலை, காஃபி, ரப்பர், நறுமண பொருட்கள். இன்னொரு டைம் சொல்லலாம், தேயிலை, காஃபி, ரப்பர், நறுமண பொருட்கள். தேயிலை அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னா, தேயிலை அப்படிங்கிறது எந்த மாநிலம் இந்த மென்ஷன் பண்ணிருக்காங்க, அஸ்ஸாம் தான் வந்து தேயிலை உற்பத்தியில் முதன்மை பிரிக்கிற மாநிலம். அஸ்ஸாம் தேயிலை உற்பத்தியில் முதன்மை பிரிக்கிற மாநிலம். இது வந்து மிதமான நிழல், அதிக மழை வந்து இருக்கணும். தேயிலை ஒரு இடத்துல பயிரிடப்படணும் அப்படின்னா மிதமான நிழல் இருக்கணும், அதிக மழை இருக்கணும். அது வந்து 2 வகை இருக்கு தேயிலை. பூகி, அசாமிக்கான்னு சொல்றாங்க. என்னது? பூகி, அசாமிக்கா. இன்னொரு டைம் சொல்லலாம், பூகி, அசாமிக்கா. இதுல தேயிலையில 2 வகை இருக்கு, பூகி, அசாமிக்கா. பூகி அப்படிங்கிறது அதோட பிறப்பிடம் சீனா. சீனா தான் வந்து ஆரிஜின். அதுக்கடுத்து அசாமிக்கா அப்படிங்கிறது இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டது. அதுக்கப்புறம் வேர்ல்டு உற்பத்தியில வந்து இந்தியா வந்து தேயிலை உற்பத்தியில 2nd பிளேஸ்ல இருக்கு, சீனா வந்து 1st பிளேஸ். இது அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? தேயிலை. தேயிலை உற்பத்தியில எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் இருக்குது? அஸ்ஸாம். சரியா? இது மிதமான நிலை, அதிக மழை வந்து தேவை. அடுத்து 2 வகை இருக்கு, பூகி, அசாமிக்கா. பூகியோட பிறப்பிடம் சீனா தான். அதுக்கு அசாமிக்காவோட பிறப்பிடம் நம்ம என்னது? இந்தியா. இது வந்து இந்தியா வேர்ல்டுல இந்தியா வந்து தேயிலை உற்பத்தி பிளேஸ் இருக்கு, 2nd பிளேஸ். ஃபர்ஸ்ட் வந்து சீனா. முடிஞ்சா? அடுத்து காஃபி. காஃபி அப்படின்னாலே கர்நாடகா. காஃபி அப்படிங்கிறது கர்நாடகா தான் வந்து 1st பிளேஸ் இருக்கு காஃபி உற்பத்தியில. இது நிழல்ல நன்கு வரக்கூடிய பயிர். இதுலயுமே 2 வகை இருக்கு. அதுல பூகி, அசாமிக்கா பார்த்தோமா? இதுல அராபிகா, ரொபஸ்டா. என்ன பேரு? அராபிகா, ரொபஸ்டா. அராபிகா அப்படிங்கிறது தரம் அதிகமானது, இந்தியாவில் பயிரிடப்படக்கூடியது. தரம் அதிகமானது, இந்தியாவில் பயிரிடப்படக்கூடியது. ரொபஸ்டா அப்படிங்கிறது தரம் கம்மியானது. ரொபஸ்டா அப்படிங்கிறது தரம் கம்மியானது. இந்தியா காஃபி உற்பத்தியில வந்து 7வது பெரிய நாடா இருக்கு. காஃபி உற்பத்தியில இந்தியா எத்தனாவது நாடு? 7th பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? இது ரெண்டு ரிவைஸ் பண்ணிடலாமா? தோட்டக்கலை பயிரில் 4 பார்த்தோம், தேயிலை, காஃபி, ரப்பர், நறுமண பொருட்கள். தேயிலை அப்படின்னா என்ன? அஸ்ஸாம் தான் முதன்மை பிடிக்கிற மாநிலம். வேர்ல்டு உற்பத்தியில இந்தியா வந்து 2nd பிளேஸ், ஃபர்ஸ்ட் வந்து சீனா. இதுல 2 வகை இருக்கு. என்ன வகை? பூகி, அசாமிக்கா. பூகிங்கிறது சீனா பிறப்பிடமாக கொண்டது, அசாமிக்கா அப்படிங்கிறது இந்தியா பிறப்பிடமாக கொண்டது. இது வந்து நல்ல நிழல், மிதமான நிழல் மற்றும் அதிக மழை வந்து தேவை. அடுத்து காஃபி உற்பத்தியில வந்து கர்நாடகா தான் ஃபர்ஸ்ட் பிடிக்குது. அதுக்கப்புறம் வந்து நிழல்ல நன்கு வளரக்கூடிய பயிர். இதுல 2 வகை இருக்கு. என்னது? அராபிகா, ரொபஸ்டா. இன்னொரு டைம், அராபிகா, ரொபஸ்டா. அராபிகா அப்படிங்கிறது இந்தியாவில் விளைவிக்கக்கூடியது, தரம் அதிகமானது. ரொபஸ்டா அப்படிங்கிறது தரம் கம்மியானது. இந்தியா வந்து வேர்ல்டு உற்பத்தியில 7th பிளேஸ்ல இருக்கு. முடிஞ்சா? அதுக்கடுத்து ரப்பர். ரப்பர் உற்பத்தி மற்றும் நறுமண பொருட்கள் 2மே வந்து கேரளா தான் வந்து முதன்மை பிடிக்குது. ரப்பர் மற்றும் நறுமண பொருட்கள் உற்பத்தியில கேரளா தான் முதன்மை பிடிக்குது. ரப்பர் வந்து ஃபர்ஸ்ட் ரப்பர் தோட்டம் வந்து 1902ஆம் ஆண்டு கேரளா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்க? கேரளால. எந்த வருஷம்? 1902ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ரப்பர் தோட்டம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னா, டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். மழைப்பொழிவு 300 சென்டிமீட்டருக்கு அதிகமா இருக்கணும். எவ்வளவு டெம்பரேச்சர்? 20 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கணும். 300 சென்டிமீட்டருக்கு அதிகமா மழைப்பொழிவு இருக்கணும். இங்க கேரளா மட்டும் இல்லாம மற்ற பகுதிகளிலும் ரப்பர் விளைவிக்கப்படுது. தமிழ்நாடு, கர்நாடகா, அந்தமான் நிக்கோபார் பகுதிகளிலும் விளைவிக்கப்படுது. ஓகேவா? எந்த வருஷம் வந்து ரப்பர் தோட்டம் வச்சாங்க? 1902. எந்த மாநிலம்? கேரளால. இது வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கணும்? 20 டிகிரி செல்சியஸ், 300 சென்டிமீட்டருக்கு அதிகமா மழைப்பொழிவு இருக்கணும். ஓகேவா? நறுமண பொருட்கள் சொன்னா கேரளா தான். நார்மலாவே வந்து நறுமண பொருட்கள் புகழ்பெற்றது இந்தியா. அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? இந்த மேப் என்ன பார்த்தோம்? இந்தியாவோட முக்கிய தோட்டப்பயிர் 4 இது. தேயிலை, காஃபி,
ரப்பர், நறுமண பொருட்கள். தேயிலை அப்படிங்கிறது என்ன? தேயிலை அப்படிங்கிறது அஸ்ஸாம் தான் வந்து முதன்மை பிடிக்குது. இந்தியா வந்து தேயிலை உற்பத்தி எத்தனாவது பிளேஸ்? செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் வந்து சீனா. தேயிலை வந்து 2 வகை இருக்கு. ஒன்று வந்து பூகி, அசாமிகா. பூகி அப்படிங்கிறது சீனாவை பிறப்பிடமாக கொண்டது. அசாமிகா அப்படிங்கிறது இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டது. ஓகேவா? அதுக்கடுத்து இது பார்த்தோம். காஃபி உற்பத்தியில் கர்நாடகா தான் முதன்மை பிடிக்குது. வேர்ல்டுல இந்தியா எத்தனாவது பிளேஸ்? 7வது பிளேஸ். இது நிழல்ல நன்கு வளரக்கூடிய பயிர். இதுவுமே 2 வகை இருக்கு. அராபிகா, ரொபஸ்டா. அராபிகா அப்படிங்கிறது தரம் அதிகமானது, இந்தியாவில் விளைவிக்கக்கூடியது. ரொபஸ்டா அப்படிங்கிறது தரம் கம்மியானது. முடிஞ்சிச்சா? அதுக்கடுத்து ரப்பர் அப்படிங்கிறது ரப்பர் தோட்டம் முதல்ல எங்க ஆரம்பிச்சாங்க? கேரளால 1902ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அது எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கணும்? 20 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். மழைப்பொழி 300 சென்டிமீட்டருக்கு அதிகமா இருக்கணும். இது கேரளா மட்டும் இல்லாம அது நியர்பை பகுதியான கர்நாடகா, தமிழ்நாடு, அந்தமான் நிக்கோபார் இந்த பகுதியில் அது விளைவிக்கப்படுச்சு. அடுத்து நறுமண பொருட்களுக்கு கேரளா தான் புகழ்பெற்றது. நறுமண பொருட்கள் அப்படின்னாலே இந்தியா தான் வந்து புகழ்பெற்றது. ஓகேப்பா? இந்த மேப் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன். ஃபர்தர் மேப்ஸ்ல பார்க்கலாம். கண்டிப்பா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க. எப்படி கிளாஸஸ் போகுது அப்படிங்கிறத உங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ.